சுழற்சியிலே ஈடுபட இருக்கின்றார்கள். இந்த போட்டிக்கும் நடுவர்களாக ஜுரைஸ் அவர்கள், அதே போன்று ஜெயராம் ரோக்ஷி அவர்கள் அந்த நாணய சுழற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பார்ப்போம் நாணய சுழற்சியிலே வெற்றி பெறுகிறார்கள் வைத்திய இந்த அடிப்படையிலே இந்த போட்டியிலே நீங்கள் அந்த அணியை எவ்வாறு எதிர்த்தாடி இருக்கிறீர்கள், எத்தனை ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்த இருக்கிறீர்கள், எத்தனை ஓட்டங்களை பெற இருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்து எவ்வாறு அமையும்? சந்தோஷமாயிருக்கின்றது. குறுகிய நேரத்தில் எங்களது அழைப்பினை ஏற்று நோய் இன்னொன்று சேர்த்து இந்த முக்கியத்தை நாங்கள் மிகவும் நீண்ட நாட்களுக்கு முதல் பல்வேறு வகையான சுற்று போட்டிகளில் விளையாடிய அனுபவம் இருக்கின்றது. எங்கள் அனுபவம் உங்களுக்கு அதிர்ச்சியை தரும் என்பதை நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் அஸ்லி போன்ற இந்த மைதானத்திலே அவர்கள் விளையாடியிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர்கள் வைத்தியர் அணியினரை எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கூறினார் அணித்தலைவர் டாக்டர் வைத்தியம் செய்வோம் என்று. நீங்கள் எவ்வாறு இதை பெறுகிறீர்கள்? எத்தனை இருக்கிறீர்கள்? எவ்வாறு இந்த வைத்திய அணியை எதிர்கொள்ளாடி இருக்கிறீர்கள்? நிச்சயமாக எங்களுடைய அணி ஒரு சிறந்த அணி. நாங்கள் அண்மை காலமாக பல போட்டிகளில் விளையாடிய அனுபவத்துடனும் உத்வேகத்துடன் காணப்படுகின்றோம். நாங்கள் கலந்து கொண்ட பெரும்பாலான போட்டிகளில் நாங்கள் வெற்றியை சுற்றிருக்கின்றோம். அவை அனைத்து போட்டிகளிலுமே நாங்கள் முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இளைஞர்களுடைய நாட்டம் எங்களுக்கு இன்றைய தினமும் முதலில் உட்படுத்தக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறியது போன்று சிறந்த பல வீரர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய விளையாட்டை ஆரம்பிக்க முதலே சிறந்த அனுபவமிக்க வீரர்களாக பெயர் பெற்ற பல வீரர்கள் டாக்டர் கோயம் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் எங்களுடைய ஆட்டம் அபாரமாக இருக்கும். அவர்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்க முதல் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள். மைதானத்தை சீர் செய்வதற்காக எங்களுக்கு பல வழிகளிலும் உதவிய எங்களது அணிகள் தவிர்ந்த ஏனைய சிலர் இருக்கின்றார்கள். அவர்களை நான் நிச்சயமாக இவ்விடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் கல்பனா அணியினுடைய வீரர் முகீஸ், அதே போன்று மருதமுனி கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் மனாஸ், அதே போன்று விமா அணியினுடைய வெல்வான், இந்த மைதானத்தினுடைய அனைத்துமாக இயங்குகின்ற பொறுப்பாளர் மதுர்த்தி நாங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இரு அணிகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று கட்டுப்பாட்டு சபையினுடைய அணிகளுக்கிடையிலான 10 ஓவர் அற்புதமான மேலங்கியோடு வைத்தியர் டாக்டர்ஸ் அணியினர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று கல்முனை லோயஸ் அணியினர் மிக மிக அற்புதமான ஒரு IPL மேலங்கி போன்ற அவர்களுடைய மேலங்கி காணப்படுகிறது. 2 அணிகளுடைய மேலங்கியும் ஆளுமை
ஆரம்ப துடுப்பாட்டராக களம் இறங்கிய பிரீப்கான் சட்டத்தரணி இப்போது கேட்ச் முறையில் பிடி கொடுத்து ஆட்டமிழந்து ஆடுகளத்தை விட்டு வெளியேறி செல்கின்றார். புதிய துடுப்பாட்ட வீரராக சட்டத்தரணி பிரேம் நபாத் அவர்கள் இப்போது ஆடுகளம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாம் இலக்க மனித வேலங்கியோடு பிரேம் நபாத் களமிறங்கியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். மருதமுனையைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் அணியினருக்கும் அதே போன்று வைத்தியர் அணிக்கும் இடையிலான ஒரு சிநேகபூர்வமான மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி இப்போது மருதமுனை மஷூம் மௌலானா விளையாட்டு மைதானத்திலே இன்றைய தினம் மிக சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெளியிலே வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி நல்ல சிறந்த ஒரு பந்து வீச்சு. குறிப்பாக வைத்தியர்கள், அனுபவம் வாய்ந்த வைத்தியர்கள், அதுபோன்று புதியவர்கள் என்று வைத்தியர்களும் பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பந்து வீசப்படுகிறது. அங்கே அடித்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இந்த போட்டியில் கூட மருதமுனையுடைய சட்டத்தரணிகள் குடும்பத்து நாளைய தினமும் இந்த மைதானத்தில் ஒரு சிநேகபூர்வ போட்டி இடம்பெறுகிறது. 10 ஓவர்கள் போட்டியாக இந்த அடிப்படையிலே ரிஸ்தான் தன் அடிக்காக எந்தவித ஒழுக்கங்களும் பெறாமல் ஆட்டமிழந்தார். அதே போன்று கொடுத்திருந்தார். அதே போன்று அணித்தலைவர் சஞ்சி அதிரடியாக ஆடு தன் அணிக்காக 52 ஓட்டங்களை தன் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று தன் அணிக்காக